வணக்கம். மெகா தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முப்படை தளபதிகள் மலர் தூவி மரியாதை. சத்யாவையும் அகிம்சையையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டவர் மகாத்மா காந்தி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி புகழஞ்சலி. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு நாள் கடைபிடிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் கே.வி. தங்கபாலு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடத்தப்படும். நாளை தொடங்குகிறது முதல் கூட்டத்தொடர். இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு நாளை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முப்படை தளபதிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 1869ஆம் ஆண்டு பிறந்த மகாத்மா காந்தி 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் மாலை டில்லி பிர்லா மாளிகை தோட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவரது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் சுதந்திர போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளையும் நினைவு கூர்ந்து தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் டெல்லி ராஜ்காட் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் என பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் இளம் தலைவருமான ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகியோர் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சத்தியத்தையும் அகிம்சையையும் மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டவர் மகாத்மா காந்தி என காங்கிரஸ் கட்சி புகழஞ்சலி செலுத்தியுள்ளது. இன்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் அவர் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று தெரிவித்துள்ளது. அவரது சத்தியாகிரகம் வரலாற்றில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டங்களில் ஒன்றாகும். தியாகிகள் தினத்தில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் மரபுகளை நாங்கள் மதிக்கிறோம் என பதிவிட்டுள்ளது. January 30th marks the death anniversary of one of history's most revered figures, Mahatma Gandhi ji. His legacy timeless, his principles unshakable. Mahatma Gandhi ji wasn't just a man in a dhoti and a shawl.
He was the driving force behind India's freedom, a guiding light of hope and resistance that awakened an entire nation. His vision was more than just ideology. It was a revolution built on truth and non-violence. For Gandhiji, these weren't just words. They were a way of life. And even today, every peaceful protest, every fight for justice follows the path he laid. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காந்தியடிகளின் 78வது நினைவு நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் முழு உருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் மகாத்மா படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தலைமைச் செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் கே.வி. தங்கபாலு மற்றும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் என ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் குடிமகள் ஆகிய நாம் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமையை ஒழிக்க தொடர்ந்து பாடுபடுவோம். எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டோம் என்று இதனால் உளமாற உறுதி கூறுகிறோம்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவும் RSS அமைப்பும் மகாத்மா காந்தியடிகளின் புகழை மறைப்பதற்காகவும் வரலாற்று திரிபுகளை தொடர்ந்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்று தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர் பெருமக்கள் செலுத்தினார்கள். மகாத்மா காந்தியடிகளுடைய புகழையும் தியாகத்தையும் தேசப்பற்றையும் மண்பற்றையும் இந்த உலகத்தில் மக்கள் உள்ளவரை யாரும் அவருடைய புகழை மறைக்க முடியாது. ஆனால் சில ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜகவும் RSSம் மகாத்மா காந்தியடிகளை புகழை மறைப்பதற்காகவும் வரலாற்று திரிபுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் உலகத்திற்கு தெரிந்ததே காந்தி படத்தை அட்டன்புரோ என்பவர் ஒரு எடுத்தார். அதன் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் காந்தி தெரிந்தார் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான வரலாற்று திரிபு செய்தியை பிரதமரே இந்த தேசத்தில் பேசுகிறார். மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே உலகம் அறிந்த கதாநாயகனாக இருந்திருக்கிறார். அவர் தென்னாப்பிரிக்காவில் அந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் அந்த மண்ணில் நடந்த அநியாயத்தை தட்டி கேட்ட மகாத்மா காந்தியடிகள் அவரை பற்றி அவர் லண்டனுக்கு படிக்க செல்லும் பொழுதே காந்தியார் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு தலைப்பு வைத்து கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என நாடாளுமன்ற செய்திக்குறிப்பு தெரிவித்திருந்தது. இதன்படி முதல் பகுதி கூட்டத்தொடரானது நாளை தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பின்னர் பிப்ரவரி 13ஆம் தேதி கூட்டத்தொடர் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 2வது பகுதி கூட்டத்தொடரானது மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி நிறைவடையும். இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நாளை உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற இல்லத்தில் உள்ள மக்களவைக் கூட்டத்தில் இதற்கான கூட்டம் நடைபெறும் எனவும் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரையின் மீது 3 நாட்கள் விவாதம் நடைபெறும் எனவும் அது பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி நடைபெறும். இதற்காக அவையின் உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவார். அதனை மற்றொரு உறுப்பினர் வழிமொழிவார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைப்பு கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெற்றோர் நினைப்பதாகவும் இது பற்றி கல்லூரி மாணவிகள் தன்னிடம் கூறியதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே பொடவூரில் உள்ள பிரம்மகுமாரிகள் மையத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் 93ஆம் ஆண்டு மாநாட்டை ஆளுநர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அப்போது விழா மேடையில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி, பெண்கள் கல்வி கற்றுவிட்டார்கள் என்றால் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டும். பெண்கள் அனைத்து துறையிலும் இருக்க வேண்டும். அது குறித்து நாம் பேச வேண்டும். பெண்கள் தற்போது பட்டம் பெற்றுவிட்டார்கள், கோல்ட் மெடல் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுடைய பங்களிப்பு குறைவாகவே உள்ளது என கூறினார். Fashion needs, spiritual needs, all needs are here, move around. This place is full of it. The people are very hospitable, very nice. Women's Indian Association and All India Women's Conference, they have been pursuing the cause of women for long years.
of course, almost 100 years. இணையவழி குற்றங்களை தடுக்கும் வகையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு இணையவழி குற்றங்களை தடுக்கும் வகையில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் உள்ள துவங்கி சிவானந்தம் சாலையில் முடிவடைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டிஜிபி சங்கர் ஜுவால் கலந்து கொண்டு பேரணியினை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், என்சிசி மாணவர்களின் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது காவல்துறை சார்பாக இணைய குற்றங்களை தடுக்கும் வகையில் 1930 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள், நடிகைகள் கொண்டு விழிப்புணர்வு குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது. தை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் ஸ்ரீ வைதிக வீரராகவ பெருமாள் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் தை பிரம்மோற்சவ விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் காலையும் மாலையும் வெவ்வேறு வாகனத்தில் உற்சவர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாளான இன்று வீரராகவ பெருமாள் கோவிலின் 60 அடி உயரமும் 21 அடி அகலமும் கொண்ட திருத்தேர் பவனி நடைபெற்றது. திருத்தேரில் காலை 7:30 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதாய் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தேரடியில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக சென்று தேர் மீண்டும் தேரடியை வந்தடைந்தது. இந்த விழாவில் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு பத்ர தீப திருவிழா நடைபெற்றது. திருக்கோவில் முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஜொலித்தன. அப்போது உற்சவர் ஸ்ரீ வரமங்கா கோத சமேத தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தோழக்கினியான் பல்லக்கில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க பக்தர்கள் உடன் வர பெருமாள் தாயார்கள் கோவில் உள்பிரகார வலம் வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாச அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மேடையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தேன், மஞ்சள், குங்குமம் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவித்து தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர். நள்ளிரவில் வடக்கு வாசல் எதிரே உள்ள ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் உற்சவர் அங்காளம்மன் பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் பூசாரிகள் மேலதாளங்கள் முழங்க அம்மனுக்கு தாலாட்டு பாடல்கள் பாடிய போது ஏராளமான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அம்மனை வழிபட்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளராக ராஜேந்திரன் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பதவியேற்றார். தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிசிடிவி பொருத்த வேண்டிய பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து ஆணையர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
மருத்துவமனைக்கு ஏராளமான பார்வையாளர்கள் தொடர்ந்து வந்து செல்லும் நிலையில் உள்ளே நோயாளிகள் வரும் வழி, வெளியே செல்லும் வழி, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, மகப்பேறு பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். கரூரில் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு கரூர் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணியானது அரசு கலை கல்லூரி வளாகத்தில் தொடங்கி தாந்தோணிமலை கடைவீதி வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தில் முடிவடைந்தது. இதில் துணை காவல் கண்காணிப்பாளர், கல்லூரி முதல்வர், போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்தியாவில் இராணுவ, ரயில் ஆகிய துறைக்கு அடுத்தபடியாக வக்பு வாரியத்திற்கு சொத்துக்கள் அதிகமாக உள்ளன. அதை கபலீகரம் செய்யவும் அரசாங்க சொத்துக்களாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருநகர் காலனியில் ஜமாத் அமைப்புகள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் அமைச்சர் முத்துசாமி, வேட்பாளர் சந்திரகுமார் ஆகியோர் ஜமாத் அமைப்பு நிர்வாகிகளை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்காக ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன், ஈரோடு கிழக்கு தொகுதி சிறுபான்மையினர் மக்களின் 40,000 வாக்குகள் உள்ளது. இதனால் அனைத்து பள்ளிவாசல் அமைப்பு சார்பில் கூட்டமைப்பு உள்ளது. இந்த கூட்டமைப்பு கூட்டத்தில் வேட்பாளராக வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது என கூறினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள குட்டம் ஊராட்சியில் அமைந்துள்ள கூடுதாலை மீனவ கிராமத்தில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் விலையுடன் கூடிய மீன்பிடி இறங்குதளம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ், ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜோசப் பெல்சி, குட்டம் ஊராட்சி தலைவர், மீன்வளத்துறை அலுவலர் ராஜதுரை, வட்டாட்சியர் நாராயணன் உள்ளிட்ட மீன்வள மக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 2024ஆம் ஆண்டு சாலை விபத்தில் 144 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்காக பள்ளி மாணவர்கள் மூலம் நோ ஹெல்மெட் நோ கீ என்ற விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகிறது என சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காவல்துறை மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழியாக பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிந்து வரும் வாகன ஓட்டிகளுக்கு சான்றிதழ் மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மேலும் கல்லூரி மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். மேலும் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி மாநகரின் பிரதான சாலைகளில் ஊர்வலம் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் சேலம் குகை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேலம் மாநகர காவல்துறையின் சார்பில் மாணவர்கள் மூலம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நோ ஹெல்மெட் நோ கீ என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் குறும்படம் காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு, 2025ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த முகாமின் முக்கிய நோக்கம்.
காவல்துறையினர் அபராதம் விதிப்பார்கள் என கருதி ஹெல்மெட் அணிவதை விட தன்னார்வமாக அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கூறினார். கடந்த 2024 ஆண்டில் மட்டும் இருசக்கர வாகனத்தில் பயணித்து கீழே விழுந்து சாலை விபத்துகளில் உயிரிழந்தவங்க மட்டும் 144 பேர். அதில் 32 பேர் பின்னாடி உட்கார்ந்து அமர்ந்து போனவங்க, ரைடர் இல்லை, பினியன் ரைடர். இந்த மாதிரி டூ வீலரில் போகிறவங்க ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் தலையில் ஏற்பட்ட காயம்தான். தலைக்கவசம் மட்டும் அணிந்தால் இந்த 144 பேர் இன்று நம்முடன் உயிரோடு இருந்திருப்பார்கள். ஒரு காவல்துறை செக் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க என்பதற்காக இல்லாமல் நம்ம உயிர் பாதுகாப்பு கருதி நம்ம ஹெல்மெட் அணியணும் என்ற ஒரு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இன்று மாணவர்கள் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் லான்ச் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 7:30 மணிக்கு. வணக்கம்.